பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடை. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்வேன், உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஏசாயா 44 அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் இன்று இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். நம்மை நாம் செய்த நன்மைகளை இன்றைக்கு அநேகர் மறந்து போய்விடுகிறார்கள். நாமும் கூட பல காரியங்களை, பலருடைய நன்மைகளை மறந்திருக்கிறோம். ஆனால் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இன்றைக்கு தனி ஒரு மனிதராக இருக்கிற நம்மை அவர் மறந்து போகாமல்
நினைவு கூர்ந்து அவர் ஆசீர்வதிக்கிறார் என்பது எத்தனை ஆச்சரியமான காரியம். என்னை மாத்திரமல்ல, உங்களை மாத்திரமல்ல, இந்த பூமியில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவராகிய கர்த்தர் உருவாக்கின அவரை நம்புகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மறந்து போவதே இல்லையாம். ஆனால் பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை பகைத்து மறந்து போனார்கள். அவனை ஒரு குழியில் தள்ளிவிட்டு இப்படி ஒரு சகோதரன் தனக்கு இருந்தான் என்ற நினைவே இல்லாமல் அவனை நினைக்காமல் மறந்து போய்விட்டார்கள். இப்பொழுது யோசேப்பு அங்கு போத்திபாருடைய வீட்டில் வேலை செய்கிறான், அடிமையாக இருக்கிறான். அங்கு பொய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு போயிருக்கிறான். இந்த சிறைச்சாலையிலேயே என் வாழ்நாள் முழுவதும் கழிந்து போகிறதோ என்று கலங்கி கொண்டிருந்த போது அங்கு சிறைச்சாலையில் சிறைக்கு வந்திருந்த பான பாத்திரக்காரனுடைய சொப்பனத்துக்கு இந்த யோசேப்பு அர்த்தம் சொன்ன போது அவனுக்கு மிகுந்த ஆச்சரியமாய் இருந்தது. அவன் யோசேப்பு சொன்ன அர்த்தத்தின்படியே அவன் தலை உயர்த்தப்பட்டது. யோசேப்பு சொல்லுகிறான், நீ உயர்த்தப்படுவாய், நீ உயர்த்தப்பட்டு ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கிற போது என்னை மறவாமல் நினைத்து ராஜாவினிடத்தில் நான் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டுதான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி என்னை நீ விடுதலை செய்வாயா என்று அவன் கேட்டுக்கொண்டான். அந்த நேரத்தில் ஒருவேளை பானபாத்திரக்காரன் நிச்சயமாக நான் கட்டாயமாக உனக்காக பரிந்து பேசுவேன், உன்னை நான் மறக்கவே மாட்டேன் என்றெல்லாம் அவன் சொல்லிவிட்டு போயிருந்திருப்பான். ஆனால் இந்த பானபாத்திரக்காரனும் யோசேப்பை மறந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதர்கள் ஒருவேளை மறந்து போனாலும் யோசேப்பை ஆண்டவராகிய கர்த்தர் மறக்கவே இல்லை. அவன் கடந்து வந்த அத்தனை பாதைகளிலும் கூட இருந்தவர். அந்த துயரத்தின் பாதையில், வேதனையின் பாதையில் அவன் கடந்து போக நேர்ந்தாலும் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை உருவாக்கி மேன்மையான இடத்துக்கு கொண்டு வரும்படி திட்டமிட்டவர் அந்த யோசேப்பை மறவாமல் நினைத்தருளி மேன்மையான ஸ்தானத்துக்கு அவனை கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே தேவன் தான் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலே, நீ என்னுடைய தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு மனிதர்களால் மறக்கப்பட்டு விட்டீர்களா? எல்லாரும் உங்களை புறக்கணித்து விட்டார்களா? ஒருவர் கூட உங்களை நேசிக்க இல்லையா? கர்த்தராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறார். உங்களை மறவாமல் நினைத்தருளுகிற தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உபத்திரவ சூழ்நிலை நடுவிலும் உங்களோடு தான் அவர் இருக்கிறார். உங்களை இந்த துயரத்திலிருந்து காப்பாற்றி மேன்மையான இடத்திற்கு கட்டாயம் கொண்டு வருவார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இஸ்ரவேலே, நீ என்னுடைய தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை என்று சொல்லி கர்த்தராகிய தேவன், ஆண்டவரே, எங்கள் முற்பிதாக்களை ஆசீர்வதித்து நடத்தின தேவன், இப்பொழுதும் எங்களோடு இணைந்து ஜெபம் பண்ணும்படி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், நீ என்னுடைய தாசன், நீ என்னுடைய மகள், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிற சகலவிதமான உபத்திரவத்தின் பாதைகள் எப்படிப்பட்ட கொடுமை நிறைந்ததாக இருந்தாலும் இந்த உபத்திரவங்களை எல்லாவற்றையும் மாற்றி மேன்மையான இடத்துக்கு நீர் கொண்டு வருவீர். இந்த வேதனையின் நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளை மறக்கவில்லை, அவர்களை நினைத்து கொண்டுதான் இருக்கிறீர். அவர்களை ஆசீர்வதித்து மேன்மையான இடத்துக்கு நீர் கொண்டு வரப்போகிறீர். இந்த உபத்திரவத்தின் நாட்கள் இன்றோடு முடிந்தது என்று நாங்கள் சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அவர்கள் கண்ணீரின் நாட்கள் முடியட்டும், துக்கத்தின் நாட்கள் முடியட்டும். வேதனை அனுபவித்த, உபத்திரவப்பட்ட, நிந்தை அனுபவித்த சகல நாட்களும் இன்றோடு முடிந்து போகட்டும். ஆண்டவரே, உம்மால் உம்முடைய பிள்ளைகள் நினைவு கூறப்பட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாமே, மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.